வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். கனடாவில் ஈரான் போர் சம்பந்தமாக மக்களிடையே கருத்து கணிப்பொண்டு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது கனடா மக்களினுடைய உள்ள கிடக்கை இந்த ஈரானுக்கு எதிராக ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டாக February 28, 2026 அதனுடைய உச்ச தலைவரை கொன்றதிலிருந்து இப்போ வரைக்கும் அகோரமாக யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனிந்த பாடில்லை. ஆனால் இதற்கு மத்தியில் இந்த எப்போவுமே அமெரிக்க சார்பு நிலைப்பாடில் இயங்குகிற கனடாவுக்குள்ள நேட்டோ நாடுகளோட ஒன்றித்து இருக்கின்ற கனடாவுக்குள்ள ஒரு மக்கள் கருத்து கணிப்பை ஒரு நியூஸ், அதாவது குளோபல் நியூஸ் செய்திருக்கின்றது. அப்போ கனடா மக்களினுடைய கருத்து கணிப்பாக அது பார்க்கப்படுகின்றது. என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? அந்த கருத்து கணிப்பினுடைய விவரம் வெளியாகி இருக்கிறது. இப்பொழுது அது என்னத்தை பிரதிபலிக்கிறது என்பதைத்தான் இந்த பதிவுகளால் பார்க்க போகின்றோம். ஈரானுக்கு ஆதரவளிக்கிறார்களா, அல்லது போரை இன்னும் விரும்புகிறார்களா, அல்லது அமெரிக்கா பக்கம் நிற்கிறார்களா, என்ன நடக்கப் போகின்றது, ஏது நடக்கப் போகின்றது என்கின்ற கருத்தை இதனூடாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பார்ப்போம். ஆம் உறவுகளே, குளோபல் நியூஸ் சார்பில் எடுக்கப்பட்ட IPSOS எனப்படுகின்ற இந்த கருத்து கணிப்பில் பல கனேடிய மக்களை அவர்கள் உள்ளீர்த்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பை வெளிவிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் சுமார் 61% கனேடியர்களை, இந்த டெம்பரரியாக வந்திருக்கிறார்கள், அவேட்டு இல்லை, ஒரிஜினல் கனேடியன் சிட்டிசன்ஷிப் கனேடிய மக்களுக்கு இல்லை கருத்தை கேட்டிருக்கிறோம். அதில் அவர்கள் கருத்து கணிப்புக்கு எடுத்திருப்பிடம் தான் கொஞ்சம் 1000 பேரை. அதில் 61% ஆக்கள் தேவை இல்லாத விடயம், ஈரானின் மீது அமெரிக்கா ஏற்படுத்திய, இஸ்ரேல் ஏற்படுத்திய, குறிப்பாக அமெரிக்கா ஏற்படுத்திய இந்த போர் நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கை என்பது தேவையில்லாத விடயம், அதை மறக்கிறார்கள். அதில் எங்களுக்கு விருப்பமே இல்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே 50% தாண்டி விட்டது. எப்போவுமே ஒரு 50% தாண்டியதுதான் அந்த கருத்து கணிப்பாக அமையும், வெற்றி பெற்றதாக. அந்த அடிப்படையில் 61% ஆக்கள் கனேடியன்ஸ் இல்லை, இது தேவையில்லாத விடயம், அமெரிக்கா தேவையில்லாத இந்த போரை தொடங்கி இருக்கிறது, எங்களுக்கு ஒப்புதல் இல்லை, விருப்பம் இல்லை, இந்த போரிலே அமெரிக்கா செய்த அந்த செயலிலே விருப்பம் இல்லை என்று மறக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இந்த நடவடிக்கை. அதில் 42, இந்த 61%, 42% ஆக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். 42% ஆக்கள் கடுமையான துணைப்பொருளில் இருக்கணும் நிலப்பாடில். தேவையில்லாத விடயம், ஏன் ஈரான் மீது இப்பொழுது போர் தொடுத்தவர், உலக பொருளாதாரம் இப்படி சரிந்து போயிருக்கிற நேரத்தில் என்னத்துக்கு போர் தொடுத்தவர், இது தேவையில்லாத ஒரு இராணுவ நடவடிக்கை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் அந்த 61%, 42% உறுதியாக மறுக்கிறார்கள். அதை விட 19 பேர் ஓரளவு, அதாவது ரெண்டும் கெட்டான் நிலைமையில் ரெண்டும் கெட்டான் இல்லை எதிர்க்கிறார்கள், அமெரிக்காவினுடைய நடவடிக்கை எதிர்க்கிறார்கள், ஆனால் வலுவாக எதிர்க்கவில்லை. இது ஒரு புறம் இருக்கின்றது. அந்த கருத்து கணிப்பிலே பங்கு பற்றிய 61% ஆக்கள் வலுவாக எதிர்த்தவை. அப்போ கனடா மக்கள் விரும்பவில்லை என்றது விளப்படுது 61%. அப்போ அந்த கருத்து கணிப்பில் ஈடுபட்ட மிச்சம் அந்த 8% கொஞ்சம், அதில் 8% ஆக்கள் கொஞ்சம் வலுவான ஒப்புதலை கொடுக்கணும், செய்தது சரி, ஈரானை தாக்கினது சரி என்று, அமெரிக்கா தாக்கினது சரி என்று வலுவான ஒப்புதலை கொடுத்திருக்கிறோம், வலுவாக, ஸ்ட்ராங்காக. ஆனால் 16% அந்த முதல் எதிர்க்காத அந்த மிச்ச பகுதியை தான் பார்க்குறோம். அதில் 8% வலுவாக ஒப்புதல் கொடுக்கிறோம். 16% ஆக்கள் எந்த விதமான இதுவுமே இல்லை, அது தெளிவில்லை, நடந்தது சரியா, ஆதரவா, எதிராண்டு இல்லாமல் ஒரு நடுநிலை தன்மை என்று வச்சுக்கொள்வோம். ஆக நடுநிலைத்தன்மை 16%, வலுவாக ஒப்புக்கொள்வது 8% என்றா, 61% மறுக்கினம் தேவையில்லாத விடயம் என்றா, ஒட்டுமொத்தமாக பார்த்தமெண்டா கனடா மக்கள் விரும்பேல இந்த போர் என்பதை இது பிரதிபலித்து இருக்கின்றது. ஆனால் இறுதியான விடயத்தை தான் நீங்கள் உற்று நோக்க வேண்டும். இந்த கருத்து கணிப்பில் இன்னும் ஒரு விடயத்தையும் அவர்கள் சேர்த்துத்தான் எடுத்திருக்கிறார்கள். அதில் 66% ஆக்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள். என்னென்றா, இந்த கனடா இந்த போருக்குள்ளே இழுத்து விடப்படுமானால், அதாவது இந்த அமெரிக்க சார்பு நாடுகளால் கனடாவும் இந்த ஈரானுக்கு எதிரான போருக்குள்ளே வலுக்கட்டாயமாக இழுத்து விடப்படுமாக இருந்தால், அங்கே எங்களுடைய இராணுவ வீரர்கள் இறப்பதையோ பாதிக்கப்படுவதையோ நாங்கள் கனேடியர்களாக விரும்பவில்லை என்று 66% இந்த கருத்து கணிப்பிலே இந்த 66% வருத்தம் தெரிவிக்கிறோம். என்ன அர்த்தம் என்றால், தேவையில்லை, நாங்கள் பங்கு பெற்றவே தேவையில்லை என்றுதான் அர்த்தம்.
அதாவது இழுத்து விடப்பட்டு எங்கள் கனடிய படைகளுக்கோ வீரர்களுக்கோ சேதங்கள் வந்தால் அது இழப்பு என்று வருந்துகிறார்கள் என்றால் இதுக்குள்ள போக வேண்டாம் என்றுதான் அவர்களுடைய கருத்து. அதான் நாட்டினுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். என்ன விஷயம் என்றால், இந்த போராட்டம் போர் தொடங்குவதற்கு முன்னர் கனடாவில், அமெரிக்காவில், வெவ்வேறு யூரோப் நாடுகளில் ஈரானிய பழமைவாத கொடி, அந்த சிங்கத்தோடு இருக்கிற கொடியை வச்சுக்கொண்டு ரெஜிம் சேஞ்ச் வரணும் என்று ஈரானிய மக்கள் போராட்டம் செய்தவ அள்ளுகொல்லியா, வான்கூவர், டொரண்டோ எல்லாம். ஆனால் இப்போ போர் தொடங்கின பிறகு அப்படியான போராட்டம் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் உண்மையாகவே இந்த உச்ச தலைவரை கொன்று விட்டு அல்லது உயிர்களை சேதப்படுத்தி அங்கே குழந்தைகளை கொன்றுதான் ஒன்று வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு சுமூத்தாக ஒரு ராஜ்ஜிய மாற்றம் வந்தால் நன்று என்ற ரீதிதான் அவர்கள் இருந்தவர்கள். ஆகவே போராட்டம் தொடங்கிய பின்னர் வலுவாக அப்படியான சுதேசிய ஈரானியர்கள், இங்கே வாழுகின்ற ஈரானியர்கள் பெருமெடுப்பில் இந்த போரை ஆதரித்து போராட்டம் செய்ததாக, ஆர்ப்பாட்டம் செய்ததாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் போரை விரும்பவில்லை, ஆனால் ஒரு ராஜ்ஜிய மாற்றத்தை விரும்பி இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்க்க போனால் எல்லோருமே ஒரு ஈரானிய மக்களாக ஒரு குடைக்குள்ள சிந்திக்கிறார்களா, நாங்கள் ஈரானியர்கள் என்று தான் வெளிப்படுகின்றது. ஆகவே உறவுகளே, கனேடியர்களில் எடுக்கப்பட்ட இந்த குளோபல் நியூஸ் சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் கன பேர் 50% மேலே தாண்டிட்டு 60% மேலே வலுவாக எதிர்க்கிறோம் இந்த அமெரிக்கா தொடுத்த போரை. அதை விட 66% இதுக்குள்ள கனடா போகக்கூடாது என்ற தோரணையில் கவலைப்பட்டும் வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள். உறவுகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். கருத்திலே இது நல்லமா? இந்த உலக பொருளாதாரம் சீரழிந்த நிலத்திலே இந்த ஈரான் போருக்கு கனடா ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போவது நல்லமா, கூடாதா? ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போவது சிறந்தது இல்லையா, அது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய பிரத்யேக கருத்தை பதிவிடுங்கள். அதை விட எந்த சமூக ஊடகங்களுக்காக பார்க்குறீங்களோ அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லப் போகின்றேன். நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறதால யூடியூப்பில் நீங்கள் போய் பார்க்குறத குறைக்கிறீர்கள். ஆகவே அதில் நாங்கள் இனி இந்த ஊடகங்களில் முதலாவதாக வெளிவிடாமல் யூடியூப் தளத்தில் தான் முதலாவது வீடியோவை வெளியிட்ட பிறகுதான் இதில் முழுமையாக அல்லது பகுதியாக வெளியிடுவதாக தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு உடனுக்குடனான நல்ல தகவல்கள் புள்ளி விவரத்தோடையும் ஆதாரத்தோடையும் தேவையண்டா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே எந்த சமூக ஊடகத்தில் பார்த்தீங்கன்னாலும் பரவாயில்லை, யூடியூப் தளத்துக்குள்ள போய் கீழே இருக்கிற யூடியூப் தளத்தை சர்ச் பண்ணி ஒரு ஆதரவை திரும்பமாக சர்ச் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியை பிடி தாட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மணியாக நிற்கும். ஆகவே மணியான தகவல்களை ஆதாரத்தோடும் புள்ளி விவரத்தோடையும் அறியலாம். சும்மா எழுந்தமானத்துக்கு சகட்டு மேனிக்கு கதைப்பதில்லை, ஆதாரத்தோடு. அதுதான் உங்களுக்கு இன்னும் வலுவாக நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய ஆதரவு யூடியூப் தளத்துக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணால் அங்கே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நான் இந்த பல சமூக ஊடகங்களுக்கு உடனடியாக பிரசுரிக்கிறத குறைக்கப் போகின்றேன், அல்லது முழுமையாக பிரசுரிக்கிறத குறைக்கப் போகின்றோம். யூடியூப்பை தான் பிரதான தளமாக இயக்கப் போகின்றோம். உறவுகளை உங்கள் ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு பதினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.